ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஸ். பொங்கல் ரேஸில் பங்கேற்றுக்கிற படங்களில் எம்ஜிஆர், மதகஜ ராஜா, விஷால் நடித்து சுந்தர் சி எழுதி இயக்கிய ஒரு படம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த படம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் புது படத்தை போல் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் படம் இல்லைங்கிறது விலக்கி விட்டு பார்க்கும்போது ஸ்டைல் லுக் கண்டிப்பாக படத்துக்கு இல்லை. அதுக்கு மெயின் காரணம் சுந்தர் சி இந்த படத்தில் அமுல்படுத்தியிருக்கிற ரெண்டு பிரதான சிறப்பம்சங்கள். ஒன்று ஹியூமர், இன்னொன்று கிளாமர். சந்தானம் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னால், அவர் ஹீரோ ஆனப்புறம் அந்த செகண்டரி ரோல்ஸோ ஹீரோக்கு ஃப்ரெண்டோ அது மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணலாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தில் விஷால் ப்ரோட்டகனிஸ்ட் ஹீரோ. அவரோட 4 நண்பர்களில் ஒரு நண்பராக வந்து சந்தானம் தோண்டி நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஒன்லைனர்ஸ், அப்புறம் அவரோட அந்த டைம்லி இன்டர்கட்ஸ் எல்லாமே அபாரம், நல்ல செட் ஆகி, சில சமயம் அந்த ஜோக்கோட கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட சுச்சுவேஷன் அது கரெக்டாக செட் ஆகலைன்னா அது பரிமளிக்காது. ஆனால் இந்த படத்தில் அவரோட ஒன்லைனர்ஸ், அந்த கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் சுச்சுவேஷன்ஸ் அதை லோட் பண்ணி டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணிருக்கிற விதம் வந்து உண்மையாலே ரசிக்க முடியாது. இன்னொரு கதாபாத்திரம் மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகர் மனோபாலாவோடது. ஒரு மினிஸ்டராக வர்றாரு. அவர் வந்து இறந்த பிற்பாடு ஒரு டெட் பாடியை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓவர் போர்டு தான், பட் இருந்தாலும் ஆஸ் அ ஃபிலிம், ஆஸ் அ சீக்வன்ஸ் அதை பார்க்கும்போது நம்மளால் ரசிக்க முடியுது. நம்மளை அறியாமல் நம்மளால் அதை ரசித்து சிரிக்கவும் முடியுது. அந்த அளவுக்கு குயிக்காக அந்த சீக்வன்ஸை கன்சீவ் பண்ணி, கிராஃப்ட் பண்ணி, ஸ்டேஜ் பண்ணி, மவுண்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சுந்தர். ஃபுல் கிரெடிட் டு சுந்தர். இது வந்து கதைன்னு பார்த்தோம்னா இது ஒரு பியூர்லி அண்ட் ஆக்ஷன் என்டர்டெய்னர் காமெடி. ரொமான்டிக் காமெடின்னு சொல்ல முடியாது, ரொமான்ஸும் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு ஆக்ஷன் காமெடின்னு சொல்லலாம். விஷால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, ஃபேஸ்லேயும் ஒரு கெத்தாக எந்தூசியாசத்தோடு இருந்தாரோ, அத்தகைய ஒரு எந்தூசியத்தோடு இந்த படத்தில் அவரை பார்க்க முடியுது. அவருக்கு இணையான, அவரை போலவே ஒல்லியாக உயரமான வில்லன் சோனு சூத். சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்தோடு அவர் கைகலப்பில் ஈடுபட்டு அந்த கலக்கலான காட்சிகள் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அவரும் விஷாலும் போடுற சண்டை உண்மையிலே குறிப்பிடத்தக்க விதத்தில் கோரியோகிராஃப் பண்ணப்பட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. அதுவும் இட்ஸ் அ குட் கிளைமேக்ஸ் செக்மெண்ட். மற்றொரு இந்திய நடிகர் சரத் சக்சேனா, அவரும் ஆரம்ப காட்சிகளில் வராரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, விஷால் வந்து ஒரு நல்ல மனிதர், தன்னோட இணையாக தன்னோட ட்ராவல் பண்ண சின்ன வயசுலேருந்து கூட ட்ராவல் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் உடனே போய் உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலையோதான் நட்புங்கிற குரலுக்கு ஏற்ற மாதிரி உடனே போய் அதை அவங்கள அதுலேருந்து ரிலீவ் பண்ணி அவங்கள காப்பாற்றுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு மனிதர் அவர். அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் நிதின் சத்யா, சந்தானம், அப்புறம் வந்து சடகோபன் ரமேஷ் கிரிக்கெட்டர். சடகோபன் ரமேஷ் ஒரு டிப்டி கலெக்டர் மாதிரி வராரு. சந்தானத்துக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவர் ஒய்ஃபோட கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகுது. விஷாலோட எஃபர்ட்ஸ்னால அது ரிசால்வ் ஆகுது. நிதின் சத்யாவும் மற்றும் சடகோபன் ரமேஷும் ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோஷன், இவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார், அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த வில்லன் அவர் ஒரு சோனு சூத், விஸ்வநாத்ங்கிற கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நியூஸ் பேப்பர் பரவுன் ப்ளஸ் சேனல்ஸும் நடத்திட்டு வந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் 3 மினிஸ்டர்ஸ் கையில் போட்டுக்கணும், மணி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மீடியாவும் தன் கையில் இருக்கணும். இந்த 3 அம்சங்களும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு நபராக அவர் வராரு. ஸோ ஒரு கட்டத்தில் சடகோபன் ரமேஷ்க்கும் நிதின் சத்யாக்கும் அவரோட சில எக்ஸஸான நடவடிக்கையினால பாதிப்புக்கு உள்ளாராங்க. அதை வந்து இவங்க 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்போ எல்லாம் பரஸ்பரம் தங்களோட பிரச்சனைகளை பரிமாறிக்கும் போது விஷால் இதை கேள்விப்பட்டு உடனே கோதாவில் இறங்கி அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ரெக்கவர் பண்ண வேண்டிய பணத்தை ரெக்கவர் பண்ணி அவரையும் வந்து ஒரு கட்டுசைஸ் பண்ணி ஒரு கிளைமேட்டிக் ஃபைட்லேயும் பங்கு பெற்று படத்தை இதே முடிக்கிறார். ஸோ இப்போ ரொமான்ஸ் ஆங்கிள் வந்தோம்னா படத்தில் ஒன்றும் இல்லை, 2 ஹீரோயின்ஸ். ஒன்று அஞ்சலி, இன்னொன்று வந்து வரலட்சுமி. 2 பேருமே கிளாமர் கோஷன்ட்டுக்கு கொஞ்சம் கூட பழுது இல்லாமல் அவங்கவுங்க பாணியில் செயல்பட்டு நம்மளை கவர்றாங்க. விஷால் மட்டும் இல்லை, படம் பார்க்குறவங்களும் ஓரளவுக்கு ரசிக்க வைக்கிறாங்க. இது போதாதுன்னு கேமியோவில் வந்து
நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்யாவும் விஷாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. இந்த படத்தில் ஆர்யா ஒரு கேமியோவில் வந்து அவருக்கு ஒரு சீனில் வந்து கலக்கிட்டு போகிறாரு. அதே போல் சதா அவங்களும் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஹீரோயினாக வலம் வந்தவங்க. அவங்களும் ஒரு க்ளோசிங் சீக்வன்ஸில் ஒரு பாட்டுக்கு விஷாலோட ஒரு கலக்கலான டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள், அதாவது இந்த கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சுந்தர். விஜய் ஆண்டனியோட இசையும் துள்ளலாகவே இருக்குது. ஏன்னா அவர் முழு நேர நடிகராக ஆகிறதுக்கு முன்னால் கம்போசராக சக்ஸஸ்ஃபுல்லாக வர வந்தபோது உருவாக்கப்பட்ட படம் இது. ஸோ அதனால் ஆஸ் அ கம்போசர் நல்லாவே பண்ணியிருக்கார். ரிச்சர்ட் எம் நாதன் சினிமாட்டோகிராஃபர், அவரும் படத்தை கலர்ஃபுல்லாக எல்லாருமே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உருவாக்கியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது பொங்கல் ரேஸில் ஓடுற குதிரைகள் இதுவும் வந்து ஒரு ஷுவர் ஃபேர் என்டர்டைனர்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட ஒரு நேர டல் மூமெண்ட் இல்லாமல், அஃப்கோர்ஸ் ரொம்ப லாஜிக்லாம் பார்க்க முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்னு, அது மாதிரி சுந்தரோட மேஜிக் இந்த படம் ஃபுல்லாகவே அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு கருத்தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.